Hi friends, welcome to Sirisha's Kitchen. இன்னைக்கு நம்ம chocolate dessert table எப்படி பண்றது பார்க்க போறோம். அதுக்கு நான் dark compoundம் white compoundம் எடுத்துர்க்கேன். இது எப்படி மெல்ட் பண்ண போறோம்னா double boiler மெத்தட்ல பண்ண போறோம். அதுக்கு இந்த பாத்திரம் எடுத்துர்க்கேன். அதுல தண்ணியை நிரப்பிட்டு இன்னொரு பாத்திரம் மேல சாக்லேட்ஸ் வைக்கலாம். இது வந்து இதுக்கும் அதுக்கும் டச் ஆக கூடாது. தண்ணி ஒரு சொட்டு பட்டாலும் நம்ம சாக்லேட் கிட்டுறோம். இப்போ இத நம்ம மெல்ட் பண்ணலாம். நல்லா மெல்ட் ஆயிட்டு இருக்கு. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு செகண்ட் இருந்தா போதும். இந்த சூடுல மெல்ட் ஆயிடும். நல்லா இந்த மாதிரி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ white chocolate மெல்ட் பண்ணிக்கலாம். இது சீக்கிரமா உருகிடும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ நம்ம இந்த மோல்ட்ல ஊத்திக்கலாம் டார்க் சாக்லேட்ஸை. எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எடுத்துருங்க. இது நல்லா டேப் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா டேப் பண்ணிட்டு இது ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சிடலாம். ஷேப் நல்லா வந்துடும். டேப் பண்ணிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ ஒயிட் சாக்லேட்ஸ் மோல்டு ஊற்றிக்கலாம். லாலிபாப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சிலிக்கான் மோல்டில் போடுறாங்க. இது இதில் நம்ம டார்க் காம்பவுண்ட் போட்டுக்கிறோம். நம்ம வந்து இப்போ பண்ணுறது ஒரு பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் இருந்தே ஒரு சாக்லேட் டெசர்ட் டேபிள் ரெடி பண்ணுறோம். இப்போ இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த ஸ்டிக் இன்சர்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சிடலாம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்ம இப்போ ஃப்ரூட் டிப் பண்ண போகிறோம். இது வந்து பனானா இல்லாட்டி ஸ்ட்ராபெரி ஒரு 1 hour ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாப்சிக்கல் ஸ்டிக்கு போட்டுட்டு இப்போ இதை வந்து இதில் டிப் பண்ணலாம் சாக்லேட்டில். இதுக்கு நம்ம
இதுக்கு நம்ம டாப்பிங்ஸ் என்ன வேணும் போட்டுக்கலாம். நான் சுகர் பால்ஸ் போடுறேன். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மேரி பிஸ்கெட் அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது பிஸ்கெட், சாக்கோ பிஸ்கெட் ரெடி பண்ணுறோம். இதுக்கு மேலே நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம். டாப்பிங்ஸ் என்ன வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சது நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சாக்லேட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா வந்து கையில் எடுத்துருங்க, இல்லை நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம சாக்லேட்ஸ் மோல்ட்லேருந்து எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. நைஃபால் கட் பண்ணிக்கலாம், இல்லை கையால் உடச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு டார்க் ஒயிட் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பர்த்டே அந்த மாதிரி இப்போ நிறையா பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சாக்கோ டெசர்ட் டேபிள் ரெடி ஆகிடுச்சு. இது மேரி பிஸ்கெட்டில் பண்ணியிருக்கோம். இது ஒயிட் சாக்லேட், டார்க் லாலிபாப், டார்க் சாக்லேட், டார்க் பிளெயின் சாக்லேட். இது ஃப்ரூட் டிப் பனானாவில் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்ட்ராபெரி எதில் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ஸில், பர்த்டேஸ், வேறு ஏதாவது செலிப்ரேஷனுக்கு நம்ம மினியாக ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திக்கலாம்.